சொல்ல எதுக்குன்னா கை வச்சீங்க இப்போ சொல்லுங்க. எதுக்கு பண்ணி அவன ஆப் என்ன ஆப் சொல்லு. நான் ஆப்ல புக் பண்ணனும் அதுக்கு கையில கை வைப்பீங்க. தமிழக கவர்மெண்ட் உனக்கு தமிழ் கவர்மெண்ட் தான் இருந்தா தமிழக கவர்மெண்ட் உனக்கு ராப் அவ ஏன் முன்னாடி அவ அடிச்சீங்க. ஏன் அடிச்சீங்க? அடிச்சீங்க அவ அங்க போனது அடிச்சு போனா அதனால அடிச்சாங்க. எங்க பாக்கெட் வச்சீங்க? ஆள காட்டுமா பிட் பாயிட் இளந்தோட காட்டுமா. இளந்தோட பஸ் ஸ்டாண்ட்ல காட்டுமா. என்ன அடிச்சீங்க? வண்டில கேவலமா இருக்கா? அண்ணா கேவலமா இருக்கற போ. சும்மா ஒருத்தர் மேல கை வைப்பீங்க சும்மா வைப்பீங்க. இவங்க ஆட்டோக்காரங்களா இல்ல ரவுடி கும்பலானே தெரியல. அதாவது என்ன நடந்திருக்குன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து ரேபிடோல ஆட்டோ புக் பண்றாப்ல. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இவர் தான் இந்த நபர் ரேபிடோல ஆட்டோ புக் பண்றாப்ல. அந்த ஆட்டோவும் பாத்தீங்கன்னா இவர் நிக்கிற லொகேஷனுக்கு வந்து இவர் அந்த ஆட்டோக்கு பாத்தீங்கன்னா அந்த ஓடிபி சொல்லணும்ல, ஓடிபி சொல்லும் போது பக்கத்துல அந்த இடத்துல இருந்த ஆட்டோக்காரங்க சாரி ரவுடி கும்பல், இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த காக்கி சட்டை போட்ட ரவுடி கும்பல், இந்த கும்பல் என்ன பண்ணிருக்கு அந்த ரேபிடோ ஆட்டோ ஓட்டுநரை வந்து தாக்கியிருக்காங்க. கன்னத்துல பலார்னு அரைஞ்சிருக்காங்க. அவர் ஆட்டோ மேல இரும்பு ஆயுதத்தை கொண்டு அடிச்சிருக்காங்க, கல்ல கொண்டு எரிஞ்சிருக்காங்க. இப்படி ஒரு தாக்குதல இந்த ஆட்டோக்கார ரவுடி கூட்டம் ஏன் பண்ணிருக்குன்னா இவங்க 3 கிலோமீட்டருக்கு 300 ரூபாய் அந்த சவாரிக்கு அநியாயமா ரேட்டு போட்டு பொழைக்கிறாங்கல்ல, அந்த பொழப்புல அந்த ரேபிடோ ஆட்டோ ஓட்டுநர் மண்ணலி போட்டார்ல, இந்த வைத்தறிச்சல்ல வன்மத்துல தாக்கியிருக்காங்க இந்த ரவுடி கும்பல். ஏங்க அந்த ரேபிடோ ஆட்டோ ஓட்டுநர் இப்படி தாக்குறீன்னு இந்த ரவுடி பயல்ட்ட அந்த பயணி கேட்டதுக்கு அவன் பிக் பாக்கெட் அடிச்சேன் அதுக்கு தான் அடிச்சோம் அப்படின்னு ஏத்தாளமா அவர்கிட்டையும் அவதூறா பேசியிருக்காங்க. அடிச்சீங்க அவ அங்க போனது அடிச்சு போனா அதனால அடிச்சாங்க. எங்க பாக்கெட் வச்சீங்க? ஆள காட்டுமா பிட் பாயிட் இளந்தோட காட்டுமா. இளந்தோட பஸ் ஸ்டாண்ட்ல என்ன காட்டுமா. அடிச்சீங்க? வண்டில கேவலமா இருக்கா? அண்ணா கேவலமா இருக்கற போ. சும்மா ஒருத்தர் மேல கை வைப்பீங்க சும்மா வைப்பீங்களா? அவன் எங்க வாழ்வாதாரத்துக்கு எடுத்தானே அடிப்படா. ஐயோ உங்களோட வாழ்வாதாரத்தை அந்த ரேபிடோ ஆட்டோ ஓட்டுநர் ஒன்றும் பறிக்கல. உங்களோட வாழ்வாதாரத்துக்காண்டி ஆட்டோ ஓட்டுறேன்ற பேர்ல என்னமோ உங்க ஆட்டோல வந்து அதானியும் அம்பானியும் டிராவல் பண்ண போற மாதிரி 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா 3 கிலோமீட்டருக்கு 300 ரூபா 400 ரூபான்னு சார்ஜ் பண்ணி ஒரு நூதன வழிப்பறி ஒன்று வண்டியவர். அதனால மக்கள் அவசியப்பட்டு இந்த மாதிரி ஆட்டோல டிராவல் பண்ணுமான்னு ஒரு இடத்துல யோசிக்கிறாரு. அந்த இடத்த பயன்படுத்தினா ஓலாவும் ரேபிடோ இந்த மாதிரியான கம்பெனி நீங்க நியாயப்படி கட்டணம் வாங்கினா மக்கள் ஏன் அந்த மாதிரி சேவையெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க? அதாவது இவங்க வாழ்வாதாரத்துல இவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து மண்டதறிக்க கத்திட்டு இருக்காங்க. கல்ல தூக்கி அடிக்கிறாங்க, அந்த டயர்ல பட்டு கீழே விழுவுது. திரும்பி பார்க்க அதுக்குள்ள முன்னாடி வந்து ராபிடோக்காக ஓங்கி அலையாது. மக்களும் இருக்காங்க அங்க வேடிக்கை தான் பாக்குறாங்க. என்ன வேலைக்கு விட்டுறாங்க தம்பி இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஆனா இதெல்லாம் தப்பு. நீ என்ன வேணா பண்ணு, நீ யாரை வேணா இதை எப்படி ஒருத்தன் அடிக்கலாம் அப்படின்னு எனக்கு கோவம். கண்டிப்பா இவங்கள மாதிரி ஆட்டோ ஓட்டுற பேர்ல ரவுடித்தனம் பண்றவங்கள போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்.